இயேசு பிறப்பின் ஜூபிலி ஆண்டாக கொண்டாடுகிறோம். கிறிஸ்துவின் பிறப்பு விழாவை சிறப்பிக்கும் நாம் இந்த ஜூபிலி தரும் உச்சக்கட்ட அருள் வரங்களை பெற்று மகிழ்வோம். அதனுடன் மாண்புடன் மனிதம் வாழ்வது என்னும் நோக்கில் கிறிஸ்துமஸ் விழாவை நோக்குவோமாக. அரண்மனையில் பிறக்க வேண்டிய தேவகுமாரன் பிறப்பதற்கு இடமின்றி பெத்லகேமில் ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். கேளுங்கள் மக்களே, கேளுங்கள். அன்றும் இன்றும் தங்கவும் தலை சாய்க்கவும் இடமின்றி அலையும் மக்களின் அவல நிலையை. சொந்த மண்ணிலே உரிமை இல்லை, அகதிகளாக புலம்பெயரும் அவலம், வீதியிலேயே வாழ்க்கை. சூடான், உக்ரைன், சிரியா, காசா, ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் எத்தனை அவலம்! உனக்கும் கூட பிரச்சனைகளின்றி தங்க இடம் உண்டோ இம்மண்ணிலே? கிறிஸ்து உன் உள்ளத்திலே பிறந்தால் அகிலம் முழுவதும் அன்பில் திளைத்து அமைதி பிறந்து இப்பூமியில் குடியிருப்பு பிரச்சனையின்றி வாழ முடியும். தம்மந்தை காத்தனர், கர்த்தாவின் தூதர் நீரங்கள் விஞ்சோதி கண்டனர். அவர்கள் அச்சம் கொள்ளாம் விந்தூதன் தீகையே, எல்லோருக்கும் சந்தோஷமா நற்செய்தி கூறுவே. இதோ இயேசு பிறப்பின் நற்செய்தியை முதலில் கபிரியேல் தூதர் எளியோரான இம்மேய்ப்பர்களுக்கு அறிவித்தார். கேளுங்கள் மக்களே, கேளுங்கள். இன்றும் நம்மிடையே புறக்கணிக்கப்பட்டவர்கள் அநேகர். வறுமையிலே வருந்துபவர்களின் வாட்டம், பிரிவினை போராட்டம், இனம் பாலினம் பாகுபாடு, சிறுபான்மையினர் ஒடுக்கப்படும் நிலை. சகாரா, ஆப்பிரிக்கா, சோமாலியா, ஏமனுடன் நம் இந்தியாவையும் சேர்க்கலாம். நீயும் உன்னை சார்ந்தவர்களும் தகுதியில்லாதவர்கள் என்று எண்ணுகிறாயோ? கிறிஸ்து பிறந்த நற்செய்தியை நலிந்த எளியோருக்கு பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சமாதானம் என்று கூறப்பட்டது. இவ்வாக்கை ஒவ்வொருவரும் தம்முள் ஏற்று அனைவருக்கும் எடுத்துச் சொன்னால் சமநிலை பிறக்கும். வீட்டு வந்து வெகு தூரம் கையில் காலி கைகள் கொண்டு பின் செல்வோம் நட்சத்திரம். ஓ ராஜோ
வெளிச்சம். வேத்லகேம் வந்த ராஜாவே, உண்மை நித்திய வேந்தன் என்றே, கிரீடம் சூடும் நற்பாண்டை நான் வைத்தேனும் முன்னமே. ஓராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நித்தம் வழி காட்டிச் செல்லும் உந்தன் மங்கா வெளிச்சம். ஏரோது ராஜாவை பார்த்து, யூதாவின் ராஜா மெசியா எங்கே பிறந்துள்ளார் என்று கேட்டு நட்சத்திரத்தை தொடர்ந்து பாலகனை தரிசித்தனர் இம்மூன்று ஞானிகள். கேளுங்கள் மக்களே, கேளுங்கள். ஏரோது ராஜாவை போல் தானே ஆள வேண்டும் என்ற எண்ணத்தில் சிலர் பலரின் ஜனநாயக உரிமைகளை பறிக்கின்றனர். குடிமக்களுக்கு வாக்கு இல்லை, இறை வார்த்தை சொல்ல உரிமை இல்லை, சூறையாடும் சூறாவளியாக ஆட்சியாளர்கள், உயிர்கள் துச்சமென ரத்தம் வீதிகளில். உச்ச நிலையில் உள்ள உலக நாடுகளின் பெருந்தலைவர்களின் மண்ணாசை, கோலாசை, ஆதிக்க வெறி. நம் நாடு எங்கு செல்கின்றது என்று தெரிகிறதா? நம் நிலை என்ன என்பது புரிகிறதா? எது வந்தாலும் தெய்வீக குரலுக்கு செவிசாய்த்து ஒன்றிய மனதோடு உண்மையை கண்டறிந்து ஞானிகள் அர்ப்பணித்தது போல் செய்தால் நீதி அரசை நிலைநாட்ட முடியும், நாடும் பிழைக்கும். ஆம், தத்துவ ஞானம் பிறந்தது யூத நிலத்தில். நாமும் அன்பு, நீதி, உண்மை, சமத்துவம், சகோதரத்துவம் என்ற அருள்வரங்களை பெற்று புதிதாய் பிறந்தால் மானுடம் வாழும் இயேசுவின் வார்த்தையில் மகிழ்ந்து கொண்டாடுவோம்.